சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலே நடைபெற இருக்கின்ற தமிழக வரலாற்றை, இந்திய வரலாற்றை திருப்பி போட இருக்கிற மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டு விழிப்புணர்வு பேரணி மற்றும் விளக்க கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற செம்பை ஒன்றியத்தினுடைய கட்சியினுடைய முன்னணி தோழர் அருமை சகோதரர் யோ ஸ்டாலின் அவர்களே, நிகழ்விலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய பெண்கள் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் தோழர் சசிகலா ரவி அவர்களே, நிகழ்விற்கு முன்னிலையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற ஜீவானந்தம், மாயகிருஷ்ணன், ரஞ்சித், சுரேஷ் உள்ளிட்ட தோழர்களே, நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற பெண்கள் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஞானவல்லி அவர்களே, மாவட்ட பொறுப்பாளர் செல்வகுமாரி அவர்களே, மகளிரணி பொறுப்பாளர் சிறுத்தை சந்தியா அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மயிலாடுதுறை வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் தாமு இனியவன் அவர்களே, மண்டல செயலாளர் அறிவழகன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பு தோழர் காமராஜ் அவர்களே, மயிலாடுதுறை தெற்கு மாவட்ட செயலாளர் மோகன்குமார், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் ஆக்கூர் செல்வ அரசு, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மூப்பி கதிர்வளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் மு ஸ்டாலின், முன்னாள் மாவட்ட செயலாளர் VDS ரவிச்சந்திரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் ரியாஸ் கான், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா உள்ளிட்ட சகோதரர்களே, நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பூவாலை கண்ணன் அவர்களே, புலவர் செந்தில் அவர்களே, மாங்குடி தாஸ் அவர்களே, காளிதாஸ், தில்லையாடி தமிழ், அனந்தை பாபு, சங்கை நவீத், புத்தர், ஐயர் வளவன், புஞ்சை அருண், பனங்குடி சைமன், டெல்டா பூபேஷ் உள்ளிட்ட சகோதரர்களே, என்னோடு நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி செயல் வீரர்கள், பா தமிழ்வேலன் அவர்களே, ராஜசேகர் அவர்களே,
வழக்கறிஞர் செல்வகுமார் அவர்களே, இஸ்லாமிய ஜனநாயக பேரவையினுடைய மாநில பொறுப்பாளர் அன்பு சகோதரர் தோழர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, வருகை புரிந்திருக்கிற அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். காலதாமதமாக வருகை புரிந்ததற்காக பொறுத்தருள வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தோழர்களே, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்தியா முழுவதும் இந்திய நாட்டு மக்களுடைய மனித வளத்தை சூறையாடி கொண்டிருக்கிற இந்திய சமூகத்தையே, தமிழ் சமூகத்தையே நிலைகுலைய செய்திருக்கிற ஒரு மாபெரும் சமூக கேடான, மனித குலத்திற்கே தீங்கிழைக்கிற, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குடும்பங்களையும் உழைக்கும் மக்களுடைய குடும்பங்களையும் சீரழித்துக் கொண்டிருக்கிற, மனித உயிர்களை குடித்துக் கொண்டிருக்கிற, குடும்ப பெண்களுடைய நிம்மதியை குலைத்துக் கொண்டிருக்கிற, சமூகத்திலே வன்முறையை தூண்டிக் கொண்டிருக்கிற, சமூகத்திலே மாபெரும் சீரழிவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற, மனித இனத்தினுடைய ஆபத்தாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மதுவை, போதை பொருள்களை அறவே முற்றிலும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒழித்திட வேண்டும் என்கிற மக்களுக்கான, சமூகத்திற்கான, அனைத்து மக்களுக்கும் பொதுவான, அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் பொதுவான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, அவசியம் வாய்ந்த ஒரு மாபெரும் இயக்கத்தை, மது ஒழிப்பு போராட்டத்தை, மது ஒழிப்புக்கான ஒரு பெண்களே ஒன்று திரண்டு நடத்தக்கூடிய, பெண்களால் நடத்தக்கூடிய மகளிர் மாநாட்டை வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையிலே நடத்துவதற்கு அறிவித்து இன்றைக்கு அதற்கான மாபெரும் செயல்பாடுகளை முடுக்கிவிட்டிருக்கிறார் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். அன்பார்ந்த உறவுகளே, இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ தலைவர்கள் தமிழகத்திலும் இந்தியாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே நோக்கம். நான் இந்த கட்சி அந்த கட்சி என்று குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. 24 மணி நேரமும் தேர்தலை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு வர இருக்கிற, அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற இருக்கிற தேர்தலிலே நாம் எப்படி வெற்றி பெறுவது, எப்படி மக்களுடைய வாக்குகளை பெறுவது, எப்படி ஆட்சி அதிகாரத்திலே நாம் பங்கேற்பது, எப்படி நாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவது, எப்படி நாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவது, எப்படி நாம் அமைச்சர்களாக வருவது என்கிற அடிப்படையில் தேர்தலை மையப்படுத்தி, தேர்தல்
லாப நட்டங்களை கணக்கு பார்த்து அவர்கள் இன்றைக்கு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலை சந்திப்பதற்கு எப்படி பொருள் ஈட்டுவது, எப்படி பணத்தை திரட்டுவது, அதற்கான வழிகள் என்ன, அதற்கான வாய்ப்புகள் என்ன, எந்த தொழிலதிபரை ஆதரித்தால், எந்த பன்னாட்டு முதலாளிகளுக்கு சாமரம் வீசினால் நமக்கு தேர்தலை சந்திப்பதற்கும் கட்சியை நடத்துவதற்கும் நம்மிடத்தில் இருக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் நாம் எந்த தொழிலதிபரை நம்பி அவர்களுக்கு உதவி செய்து அல்லது அவர்களுடைய கட்டளை ஏற்று நடந்து அவர்களிடத்திலிருந்த பொருளை ஈட்ட முடியும், பணத்தை ஈட்ட முடியும் என்கிற சிந்தனையில் இன்றைக்கு இயக்கங்களை நடத்தி வருகிறார்கள், கட்சிகளை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்கிற நாட்டில், இப்படிப்பட்ட இயக்கங்களும் கட்சிகளும் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிற இந்த நாட்டில் எனக்கு தேர்தல் முக்கியம் கிடையாது, எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, எனக்கு முதலாளிகளுடைய தயவு முக்கியம் கிடையாது, எனக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய ஆதரவு முக்கியம் கிடையாது, எனக்கு இந்த உழைக்கும் மக்களுடைய வாழ்வுதான் முக்கியம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் தான் முக்கியம், உழைக்கும் மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் அனைத்து விதமான துன்ப பூட்டுகளில் இருந்து திறவுகோலாக இருக்கிற விடுதலையை வென்றெடுப்பதுதான் எனக்கு முக்கியம் என்று தன்னுடைய எந்த விதமான ஆசாபாசங்களையும் கவனத்தில் கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தை அந்த தியாகம் செய்து இன்றைக்கு திருமணமே செய்து கொள்ளாமல் தேர்தல் லாப லட்ட கணக்குகளை பற்றி கவலைப்படாமல் இந்த மக்கள் நலன்தான் எனக்கு முக்கியம், எனது வாழ்வு இந்த மக்களுக்காகத்தான் என்று ஒரு தலைவர் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மோடி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஒன்றியத்திலே இந்தியாவிலே ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார். ஆனால் மோடி யாருக்காக ஆட்சி நடத்துகிறார்? அதானிக்கும் அம்பானிக்கும் அது போன்ற விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய 5-6 முதலாளிகளுக்காகவும் தான் 3 முறை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். 2 முறை ஆட்சி நடத்தி முடித்து விட்டார். 3வது முறை இன்றைக்கு ஆட்சியை அவர்களுக்காகத்தான் நடத்துகிறார். இன்றைக்கு தமிழகத்தில் கூட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் கூட அனைவருமே இப்படிப்பட்ட லாப நட்ட கணக்குகளோடு தான் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை எடுத்தா நமக்கு ஓட்டு சிதறமா சிதறாதா? இந்த மக்கள் பிரச்சனை கை வைத்தால் நமக்கு எதிர்காலத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? வேங்கவேல் பிரச்சனையிலே உண்மை குற்றவாளிகளை கைது செய்தால் அந்த பகுதியிலே நாம் அடுத்த முறை வெற்றி பெற முடியுமா முடியாதா? சாராய கடைகளை இழுத்து மூடினால் சாராய கடை அந்த மது ஆலை முதலாளிகளை நாம் எதிர்க்க வேண்டி இருக்குமே, அவர்களை எதிர்ப்பதா வேண்டாமா என்றெல்லாம் யோசித்துதான் லாப நட்ட கணக்குகளை பார்த்துதான் கட்சிகளை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அருமை உறவுகளே, இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து சனாதன சக்திகள் ஈடுபடுகிற நிகழ்த்துகிற சதிவித மலைகளை எல்லாம் அறுத்து சனாதன சக்திகளுடைய சூழ்ச்சிகளை
முறியடித்து இந்த மக்களை, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, அவர்களுக்கான உரிமைகளை, அவர்களுக்கான கல்வியை, அவர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்குகிற, சமூக நீதியை வழங்குகிற புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்து சென்றிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வை, அவர்களுடைய கல்வியை, அவர்களுடைய வேலை வாய்ப்பை, அவர்களுடைய சுயமரியாதையை, அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்கான ஒரே வழி சனாதன சக்திகள் சூழ்ச்சி செய்கிற அந்த சூழ்ச்சியை முறியடித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்து, அந்த பாதுகாப்பு, அந்த போராட்டத்திலே முழுமையாக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இந்த மக்களுடைய உரிமைகளை காப்பாற்றுவதுதான் நமக்கான ஒரே நோக்கம் என்று இன்றைக்கு கட்சியை, இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக டாக்டர் எழுச்சி தமிழர் இருக்கிறார். ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த மக்கள் கல்வி பெறுவதற்கு காரணமாக இருக்கிற, இந்த மக்கள் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு காரணமாக இருக்கிற, இந்த மக்களுடைய சுயமரியாதையை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிற, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற, இந்த மக்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சமூக நீதியை குழி தோண்டி புதைத்திட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய, RSS ஒட்டுமொத்த நோக்கம். மீண்டும் இந்த நாட்டை சாதியின் அடிப்படையில் யார் படிக்கலாம், யார் படிக்க கூடாது, யார் மரியாதையான வாழ்க்கையை வாழலாம், யார் வாழக்கூடாது, யார் இழிவான தொழில்களை செய்ய வேண்டும், யார் உழைக்காமல் உண்டு கொழுக்க வேண்டும் என்று முன்பு இருந்த மனுநீதியை, வர்ணாசிரம தர்மத்தை இங்கே மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, RSS இருக்கிறது. இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த நோக்கத்தை முறியடிப்பதற்காக இந்தியாவிலே ஒரு கட்சி இயங்குகிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஒரு தலைவர் உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, தலித் மக்களை பற்றி சிந்திக்கிறார், யோசிக்கிறார், அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக அனைத்து விதமான மிகப்பெரிய ஆபத்துக்களை எல்லாம் எதிர்கொண்டு களமாடுகிறார் என்று சொன்னால் அது நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி அவருடைய ஒவ்வொரு போராட்டத்தையும், ஒவ்வொரு நகர்வையும் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த வரிசையில் தான் இந்த மக்களை காப்பாற்றுகிற போராட்டத்தின் வரிசையில் தான், இந்த மக்களுக்காக இயக்கம் எடுக்கிற இந்த வரிசையில் தான் கல்வி உரிமை மாநாடு, பெண்கள் உரிமை மாநாடு, இரட்டை வாக்குரிமை மாநாடு, ஜனநாயக பாதுகாப்பதற்கு வெல்லும் ஜனநாயக மாநாடு என்கிற இத்தகைய வரிசைகளில் தான் நாட்டிலே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, சாதிய ஏற்றத்தாழ்வை முறியடிப்பதற்காக, சகோதரத்துவத்தை இந்த நாட்டிலே நிலைபெற செய்வதற்காக, இந்த நாட்டு மக்களுடைய கல்வி உரிமையை பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதார உரிமைகளை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற இத்தகைய போராட்டத்தினுடைய வரிசையில் தான் நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிற மதுவை ஒழிப்பதற்கான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. ஏன் மதுவை ஒழிக்க வேண்டும்? ஏன் போதைப் பொருள்களை முற்றிலும் அழித்தொழிக்க வேண்டும்? இந்த மதுதான், போதை பொருட்கள் தான் உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. உழைக்கும் மக்களுடைய எதிர்காலத்தை பாழடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஊருக்கு ஊர் மதுக்கடைகள், கிராமத்திற்கு கிராமம் மதுக்கடைகள். இந்த மதுக்கடைகளை நடத்திதான்
அரசு தன்னுடைய அரசாங்கத்தை நடத்த வேண்டும், ஆட்சி நடத்த வேண்டும். இந்த மதுக்கடைகள் மூலமாக வருடத்திற்கு அரசே நடத்துகிற டாஸ்மாக் மதுக்கடை மூலமாக அரசுக்கு, தமிழக அரசுக்கு குறிப்பாக வருடத்திற்கு 45,000 கோடி வருமானம் கிடைக்கிறது. இந்த 45,000 கோடி வருமானத்தை இழப்பதற்கு அரசு தயாராக இல்லை. அது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசாக இருந்தாலும் சரி, 45,000 கோடியை பெறுகிற இந்த வழியை அடைத்துவிடக் கூடாது என்று ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள். இந்த 45,000 கோடி எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், கல் உடைக்கிற தொழிலாளி ஒரு நாளைக்கு 500 1000 சம்பாதிக்கிறான். விவசாய கூலி தொழிலாளி, உடல் உழைப்பை செலுத்துகிற உழைப்பாளர்கள் ஒரு நாளைக்கு 300 200 500 அவன் வருமானமாக ஈட்டுகிற பொழுது அந்த பணத்தை கொண்டு போய் டாஸ்மாக் கடையில கொடுத்துட்டு அவன் வாங்கி குடிச்சிட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம, சேமிப்பை பத்தி கவலைப்படாம, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படாமல், போதையால் ஏற்படுகிற பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல், போதையால் குடும்பத்திலே ஏற்படுகிற, மதுவால் குடும்பத்திலே ஏற்படுகிற இழப்புகளை பற்றி கவலைப்படாமல், அவன் கொடுக்கிற அந்த பணத்தை மட்டுமே பெற்று நான் ஆட்சி நடத்துகிறேன் என்று சொன்னால், இதற்கு பெயர் மக்கள் நல அரசா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். உழைக்கும் மக்களுடைய உயிரை குடித்து, அவனுடைய கல்லீரலை கெடுத்து, அவனுடைய நுரையீரலை பாலடித்து, அவனுடைய சிறுகுடலை ஓட்டை போட செய்து, அவனுடைய உயிரை 80 ஆண்டுகள் வாழ வேண்டிய ஒருவனுடைய உயிரை 30 ஆண்டுகளாக மாற்றி 35 ஆண்டுகளிலேயே அவன் சாவை சந்திக்கிற, உடல் நலத்தை சீரழித்துக் கொள்ளுகிற இந்த சூழலை உருவாக்கி அந்த பணத்தை கைப்பற்றி அந்த பணத்தில் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி தேவைதானா? இதற்கு ஒரு ஆட்சி தேவையா? இதற்கு பெயர் மக்கள் ஆட்சியா என்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா? எல்லாரையும் போதையில மறக்க விட்டு, அவனை குடிக்க விட்டு, அவனை ஆஸ்பத்திரிக்கு அறைய வச்சு, குடும்பத்தை சீரழிச்சு, உடம்பை கெடுத்து, அதனால எத்தனை சண்டை, ஆக்சிடென்ட், நிறைய விபத்துக்கள் போதையால தான் நடக்குது. நிறைய கொலை, நிறைய பெண்கள் மீதான வன்கொடுமை போதையில் தான் நடக்கிறது. இந்த சமூகத்தில் மிகப்பெரிய வன்முறை, சீரழிவு போதையில் தான் நடக்கிறது. இப்படிப்பட்ட போதை வியாபாரத்தை அரசே மேற்கொள்ளலாமா? அரசே செய்யலாமா? கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்தது? டாஸ்மாக் போனாக்கா 160 ரூபா கொடுத்து பாட்டில் வாங்க வேண்டியிருக்கு. அவ்வளவு பணம் கொடுக்க முடியல. ஆனா குடிப்பழக்கத்திற்கு ஆளாயாச்சு. 50 ரூபா 60 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் வைக்கலாம், குடிக்கலாம்னு சொல்லி குடிச்சிட்டு 69 பேர் செத்து போனாங்க. 69 பேர் செத்து போனான். அதுல 40-45 மேற்பட்டவர்கள் தலித் மக்கள். எத்தனை பெண்கள் தாலியை அறுத்தார்கள், எத்தனை பெண்கள் கணவனை இழந்தார்கள், எத்தனை குழந்தைகள் தந்தையை இழந்தார்கள், எத்தனை சகோதரிகள் சகோதரனை இழந்தார்கள். இதற்கு யார் காரணம்? செத்து போன வீட்டுக்கெல்லாம் 10 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா உயிர் வந்துருமா? அந்த பெண்கள் கேட்டாங்க.
கள்ளச்சாராயத்தை ஒழிங்க அப்படின்னு சொன்னா மதுக்கடைகளை நீங்களே திறந்து வச்சுட்டு செத்து போனதுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்களே. ஒரு பெண், ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் கேட்டாராம் தலைவரிடத்தில். எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் கூட குறிப்பிட்டார். ஒரு மீனவ கிராமத்திற்கு சென்று தன்னுடைய கணவனை இழந்த அந்த கணவனை, தந்தையை, சகோதரனை இழந்திருக்கிற அந்த குடும்பங்களை எல்லாம் பார்த்து தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆறுதல் சொன்ன பொழுது, ஒரு கைம்பெண் சாராய குடியால் விஷச்சாராயத்தால் உயிரிழந்த கணவனை இழந்த ஒரு பெண் கேட்டாராம், 10 லட்சம் எங்களுக்கு கொடுக்கிறது அரசு, ஆனால் சாராய கடையை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை, மது கடைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த 10 லட்சத்தை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன். இந்த 10 லட்சத்தை வைத்து நான் என்ன செய்வது? என் கணவனை இழந்திருக்கிறேனே, இந்த 10 லட்சத்தால் என்னால் ஒரு முழம் பூ வாங்கி தலையில் சூடிக்கொள்ள முடியுமா? ஒரு குங்குமத்தை என் நெற்றியிலே நான் 1 ரூபாய்க்கு வாங்கி வைத்துக் கொள்ள முடியுமா என்று அந்த பெண் கேட்டதாக தலைவர் எழுச்சி தமிழர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடிக்கடி இந்த செய்தியை சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான், அவர்களுடைய கதறல் தான், அவர்களுடைய இந்த மாபெரும் சோக நிலைதான் இன்றைக்கு இனிமேல் இந்த நாட்டிலே மதுவே இருக்கக்கூடாது, சாராயம் இருக்கக்கூடாது, பெண்களை திரட்டிய நான் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் என்ற அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை செய்து வைத்திருக்கிறது. டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை செய்ய வைத்திருக்கிறது. இந்த பெண்களுடைய கதறல், கத்தல், இழப்பு, இதுதான் எழுச்சி தமிழரை இன்றைக்கு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கு தூண்டி இருக்கிறது. மதுவை ஒழிக்க வேண்டுமா இல்லையா? சாராய ஆலய முதலையாளி எல்லாம் அரசியல் கட்சியில் இருக்கிறான், பெரிய ஆளா இருக்கிறான், மந்திரியா இருக்கிறான். சீக்கிரமா ஒத்துக்குவானா? ஆனால் ஒத்துக்கொள்ள செய்ய வேண்டும். கடைகளை மூட வேண்டும். மதுக்கடைகளை மூடுவதுதான் இந்த சமூகத்தை, மனித வளத்தை, மக்களை காப்பாற்றுகிற ஒரு வழி. அன்பு உறவுகளே, ஒன்றை சொல்லுகிறேன். 1990களிலே 95ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். நான் ஒரு பள்ளி மாணவன். அப்படி பள்ளி மாணவனாக இருக்கிற பொழுது இன்றைக்கு மோடி சார்ந்திருக்கிற கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் அமைப்பு RSS, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் என்று சொல்லக்கூடிய RSS அமைப்பு, மோடி இருக்கிற பாஜகவினுடைய தாய் அமைப்பு. அந்த தாய் அமைப்பினுடைய ஒரு கிளைதான் பாஜக. அதனுடைய தலைவர்கள் ஒருவர் தான் மோடி. அந்த பாஜக சார்ந்திருக்கிற தாய் அமைப்பான RSS ஒரு செயல் திட்டத்தை, ஒரு அஜெண்டாவை அவர்கள் ஏற்படுத்தி அதை செயல்படுத்துவதற்கு முடிவெடுத்து அதை செயல்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்தார்கள். அந்த செயல் திட்டம் அடங்கிய அந்த புக்லெட்டை, அந்த துண்டறிக்கையை நான் படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய செயல் திட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது தெரியுமா? இந்த நாட்டிலே பார்ப்பனிய மேலாதிக்கத்தை கேள்வி கேட்கிறார்கள். இங்கே பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள். அவர்கள் உழைக்காமலே 3 வேளை உணவு உண்பதற்கும் பாலோடும், நெய்யோடும், தயிரோடும், மோரோடும், வெண்ணையோடும் எந்த உழைப்பையும், உடல் உழைப்பையும் செலுத்தாமல், வெயிலில் நிற்காமல், வேதனையில் நோகாமல் நுங்கு நிற்பது என்று சொல்வார்களே, அப்படி
உழைக்காமல் உண்டு கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை பார்ப்பனர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இன்றைக்கு கூட எந்த வேலையாவது செஞ்சு பார்த்திருக்கீங்களா? உடல் உழைப்பு 3 வேளையும் வெண்ணையும் மோரும் தயிரும் வக்கனையா சாப்பிட எப்படி முடியுது? இப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு. ஒரு கூட்டம் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து, உடுப்பதற்கு உடை கிடையாது, மாற்றுவதற்கு சட்டை கிடையாது, மாற்றுவதற்கு கந்தல் துணி கிடையாது, உண்பதற்கு அடுத்த வேலைக்கு கஞ்சி கிடையாது. ஆனால் 24 மணி நேரம் உழைக்கிற ஒரு கூட்டம். ஆனா அதுக்கு சாப்பிட வழி கிடையாது, உடுத்த துணி கிடையாது, இருக்க வீடு கிடையாது. மழை வந்துச்சுன்னா அப்படியே வீட்டுக்குள்ள விழுவும், புயல் வந்தா கூரை பிச்சுக்கிட்டு போகும், செவரு இடிஞ்சு விழுவும். ஆனாலும் 24 மணி நேரம் உழைக்கிற கூட்டம். ஆனா நல்ல மெத்த வீடு, மாடி வீடு, 8 கட்டு செவரோட, 8 கட்டு அந்த திண்ணையோட ஒரு பெரிய வீடு. ஆனா அவன் உழைக்கிறதே இல்லை. வயலுக்கு வர்றதில்ல, மாடு மேய்க்கிறது இல்ல, களை எடுக்கிறது இல்ல, நாட்டு பறிக்கிறது இல்ல, மூட்டை தூக்குறது இல்ல, அறுப்பு இருக்கிறது இல்ல, நெல் அடிக்கிறது இல்ல. ஆனா 3 வேளை உட்கார்ந்து சாப்பிடுறான். ஆனா உழைச்சிக்கு 24 மணி நேரம் உழைக்கிறவனுக்கு அடுத்த வேளை கஞ்சி இல்லை. இது எப்படி? இந்த பார்ப்பனிய சமூகத்தை, கட்டமைப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை நோக்கி கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். படித்த இளைஞர்கள், படித்த தலித் இளைஞர்கள், படித்த சூத்திர இளைஞர்கள், இது எப்படி முடிகிறது? இதை தகர்க்க வேண்டும். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே தொடர்ச்சியாக பார்ப்பனிய சக்திகள் தான் இருக்கிறது. இதை அப்புறப்படுத்த வேண்டும். உழைக்கும் மக்களுடைய ஆட்சி இந்த நாட்டிலே உருவாக வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் தலித் இளைஞர்களும் தலித் சமூக மக்களும். ஆக இவர்களுக்கு அறிவு கிடைப்பதால், கல்வி கிடைப்பதால், எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதால் இப்படியெல்லாம் இவர்கள் யோசிக்கிறார்கள். ஆகவே ஒரு செயல் திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். என்ன செயல் திட்டம்? தலித் மக்கள் வாழ்ற பகுதியில், சூத்திரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்ற பகுதியில் போதைப் பொருளை கொண்டு போய் விற்கணும், கஞ்சா விற்கணும், சாராயம் விற்கணும், கல்லுக்கடையெல்லாம் திறக்கணும். அப்படி கஞ்சா வித்தா, சாராயம் வித்தா, கல்லுக்கடையெல்லாம் திறந்தா அவன் வீட்டுக்கு பக்கத்துல அவனுக்கு கிடைச்சா அவன் அதுக்கு அடிமை ஆயிடுவான். ஒரு நாள் குடிச்சு பார்ப்போன்னு பார்ப்பான், 2வது நாள் ஃப்ரெண்டோட குடிப்பான், 3வது நாள் இன்னொருத்த வாங்கி கொடுக்குறான்னு குடிப்பான். இது பழக்கமாயிடும். பழக்கமானா போதைக்கு அடிமை ஆயிடுவான். ஒவ்வொரு நாளும் சாராயம் இல்லாம, போதை இல்லாம அவனால வாழ முடியாது. இப்படி தலித்துகளை குடிக்க வைத்தால், அவர்களுடைய மூளையை மழுங்கடித்தால் இந்த கேள்வியை கேட்க மாட்டான். எப்படா நீ உழைக்காம சாப்பிடுறான், நான் உழைச்சி எனக்கு ஒண்ணும் கிடைக்கலங்கிற கேள்வியை ஏன் கேட்க போறான்? அவன் ஏன் படிக்கணுங்கிற என்ன வரப்போகுது அவனுக்கு? ஏன் எதிர்காலம் அவனுக்கு நல்லா இருக்குங்கிற என்ன வரப்போகுது? ஏன் அவன் ஒரு வக்கீலாக நினைக்க போறான்? ஏன் அவன் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்க போறான்? ஏன் இந்த நாட்டில் ஆட்சியாளராக வரணும் என்று ஏன் நினைக்க போறான்? அவன் மூளையை மழுங்கடிக்க, அவனை 24 மணி நேரமும் போதைக்கு ஆளாக்க, கஞ்சாவிற்கு அடிமையாக்க, சாராயத்திற்கு அடிமையாக்க, அவர்கள் வாழுகிற பகுதியில் போதை பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பது RSS செயல் திட்டம். நான் படித்தேன். அது மட்டுமல்ல, அன்பு உறவுகளே, தலித் மக்கள் வாழுகிற பகுதியிலே இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு காலாவதியான மாத்திரை மருந்த கொடு, தேதி முடிஞ்சு போன மாத்திரை மருந்த கொடு. அந்த மாத்திரை மருந்த, காலாவதியான மாத்திரை மருந்த சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு பிரச்சனையாகவும், கருவில் இருக்கிற சிசுவுக்கு, குழந்தைக்கு சிக்கலை ஏற்படுத்தும். குழந்தை நொண்டியாவோ நொடமாவோ மூளை மழுங்கியோ பிறக்கும். அப்படி பிறக்க வேண்டும். அப்பதான் அவன் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க மாட்டான். இந்த கட்டமைப்பு காப்பாற்றப்படும். ஆகவே தலித் மக்கள் வாழுகிற பகுதிகளிலே, சூத்திரர்கள் வாழுகிற பகுதிகளிலே சாராய கடையை திறக்க வேண்டும், கஞ்சா விற்க வேண்டும், போதை வஸ்துக்களை விற்க வேண்டும். அந்த பகுதிகளை சார்ந்த, இந்த குடியிருப்புகளை சார்ந்த அந்த தீண்டத்தகாத மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய சூத்திரர்கள் வாழ்கிற பகுதியில் இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு காலாவதியான மாத்திரை மருந்துகளை வழங்க வேண்டும்.
மூளை மழுங்கிய குறையுடைய குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பது RSS செயல் திட்டம். இன்றைக்கு அந்த செயல் திட்டத்தை யார் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்? அரசாங்கமே ஊருக்கு ஊரு சாராய கடை திறந்து வச்சிருக்கிறார். அரசே 1 கிலோமீட்டருக்கு ஒரு டாஸ்மாக் கடை. காலையில எந்திரிச்சு எல்லாம் பள்ளிக்கூடம் போவான்னு பார்த்தா எல்லாம் காலையில எந்திரிச்சு 10வது 12வது படிக்கிற வரையும் படிக்கிறான், அல்லது 7வது 8வது முடிக்கிறான், போய் டாஸ்மாக் கடையில போய் நிக்கிறான். பிள்ளையும் நிக்கிறான், அப்பனும் நிக்கிறான். 2 பேரும் சாராயத்தை வாங்கிட்டு வந்து டாஸ்மார்க்ல அந்த சாராயம் தானே வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுறான். நண்டு வறுத்து கொடு, மீன் வறுத்து கொடு, கருவாடு வறுத்து கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி சமயத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற அவலத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அக்ரகாரத்தில் போய் விற்கிறான், அக்ரகாரத்து அலுவலா வந்து சாராய கடையில் நிற்கிறான். எல்லாம் உழைக்கும் மக்கள், தலித்து மக்கள். சாராயத்தை விற்கிறதுக்கு ஒரு ஆட்சி தேவையா? கட்சி தேவையா? இது மட்டுமல்ல அருமை உறவுகளை, இன்றைக்கு தலைவர் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறார், எல்லா கூட்டங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மனித வளத்தை மிகப்பெரிய அளவில் சீரழித்துக் கொண்டிருப்பது இந்த போதை. தலைவர் கேட்கிறாரே, ஒருவேளை இன்னைக்கு மாதிரி ஊருக்கு ஊரு டாஸ்மாக் கடை இருந்து பெருந்தலைவர் காமராஜ் அந்த கடையில சாராயத்தை குடிச்சு மதுவை குடிச்சு அதுக்கு அடிமையாயிருந்தா ஊருக்கு ஊரு பள்ளிக்கூடம் திறந்த ஒரு மாபெரும் மகத்தான தலைவர் காமராஜர் என்ற ஒரு தலைவர் உருவாகி இருப்பாரா? இந்த போதை வஸ்துக்கள் இதனை ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு கலாச்சாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சிக்கி இருந்தால் இன்றைக்கு இந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டிருக்குமா? இப்படிப்பட்ட இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தால் சமூக நீதி காவலராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற தந்தை பெரியார் சின்ன வயசிலே போதைக்கு அடிமையா இருந்தா என்ன இருப்பாரு? இன்னைக்கு நமக்கு தந்தை பெரியார் கிடைத்திருப்பாரா? இதையெல்லாம் டாக்டர் எழுச்சி தமிழர்கள் கேள்விகளாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் அருமை உறவுகளே. ஒரு ஓப்பன் கால். மதுவை ஒழிப்பதற்கு கட்சி வேறுபாடு பார்க்காதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கொள்கை இருந்து இருக்கிறதா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கொள்கை இருக்கிறதா? கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த கொள்கை இருக்கிறதா? இன்றைக்கு புதிதாக வருகிற இயக்கங்களுக்கு, கட்சிகளுக்கு அதிலே உடன்பாடு இருக்கிறதா? காங்கிரசுக்கு அதிலே உடன்பாடு இருக்கிறதா? கட்சி வேறுபாடுகளை மறப்போம். அது தேர்தல் காலகட்டத்திலே அதை பற்றி பார்த்துக் கொள்ளுவோம். இதை ஒழிப்பதற்கு அனைவரும் ஒரு குடையின் கீழ் திரள வேண்டும், ஒரு மேடையில் ஏற வேண்டும், ஒன்றாக போராட வேண்டும் என்கிற அழைப்பை எழுச்சி தமிழர் டாக்டர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுப்பது என்பது எப்படி அரசியல் லாப